ஆதி என்னும் பராவரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் கலப்பு திருமணம் அல்லது இனம் விட்டு இனம் மாறிய திருமணம் எப்படி நடக்கிறது, இதில் ஆண் அதிக விருப்பத்துடன் செயல்படுகிறாரா, பெண் அதிக விருப்பத்துடன் செயல்படுகிறாரா, எந்த இனத்தை நோக்கி பயணிக்கிறது என்பது சார்ந்த தகவல்கள். அதே சமயத்தில் இதை காதலை தரக்கூடிய கிரகங்கள் எது, திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்கள் எது என்பது சார்ந்த அனைத்து தகவலையும் பார்ப்போம். பொதுவாக காதல் என்று எடுத்துக்கொண்டோமானால் லக்னத்திற்கு 5ஆம் இடமும் புதனும் பலம் பெற வேண்டும். புதன் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பகை கிரகங்களோடு அல்லது ராகு கேதுக்களோடு அல்லது லக்ன மாரக பாதகாதிபதியோடு, லக்ன அசுபரோடு, அதாவது லக்னத்துக்கு 3, 6, 8, 12 கூறியவர்களுடைய தொடர்பு இல்லாமல் புதனும் 5 குடையவனும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அது யதார்த்தமான காதலாக இருக்கிறது. உடல் தேவையை தாண்டி நேசிக்கிற குணமுள்ள காதலர்களை நாம் நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று இது ஒரு ஆணினுடைய ஜாதகம். 7/7/1999 பிறந்தது. 5:50 பிறந்தது. இந்த ஜாதகத்தில் நவகிரகங்களினுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்று பார்க்கும் பொழுது தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறது. லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது, அதாவது மகரத்தில் கேது, மேசத்தில் குரு, சந்திரன், சனி, 7ஆம் இடத்தில் சூரியன், 8ஆம் இடத்தில் புதன், ராகு, 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் செவ்வாய். இதில் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அப்பா அம்மா செய்து வைக்கக்கூடிய திருமணத்துக்கு அதிகமாக வாய்ப்பு இருப்பது போல் காணப்பட்டாலுமே கூட 4ஆம் இடத்தை வேறு எந்த சுபக்கிரகமும் பார்க்கவில்லை. கேது மட்டும் தன்னுடைய 3ஆம் பார்வையில் அல்லது தன்னுடைய கதிரிலைகளினுடைய குணாதிசயத்தால் 4ஆம் இடத்தை கேது பார்த்து குடும்ப வாழ்க்கையில் தாயினுடைய உடல் நலத்தில் மற்றும் தாய்க்கும் இந்த குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை தந்து விடுகிறது என்பதை மட்டும் பார்க்கலாம். அடுத்து ஒவ்வொரு கிரகமும் நின்ற நட்சத்திரமும் அடுத்து அது பெற்ற பாகையும் சார்ந்த தகவலை பார்ப்போம். லக்னம் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 10.26 பாகையில் இருக்கிறது. சூரியன் புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 21.13 பாகையில் இருக்கிறது. சந்திரன் அசுபதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 4.28 பாகையில் இருக்கிறது. செவ்வாய் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 7.4 பாகையில் இருக்கிறது. புதன் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 14.35 பாகையில் இருக்கிறது. குரு அசுபதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 7.38 பாகையில் இருக்கிறது. சுக்கிரன் மக நட்சத்திரம் 1 பாதத்தில் 3.13 பாகையில் இருக்கிறது. சனி பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 21.03 பாகையில் இருக்கிறது. ராகு ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 20.44 பாகை பெற்றிருக்கிறது. கேது திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 20.40 பாகை பெற்றிருக்கிறது. இது அசுபதி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்திருப்பதால் இதனுடைய ஆரம்ப கால திசை என்று பார்க்கும் பொழுது
கேது திசை 4 வருஷம் 7 மாதம் 25 நாள். இது காதலை தந்த கிரகம் எது என்று பார்க்கும் பொழுது புதன் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். இவன் 5க்குரியவனோடு சேர்ந்திருக்கிறான். செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது, முதல் பாதத்தில் இருக்கிறது. அடுத்து சுக்கிரன் மக நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக இந்த ஜாதகத்தில் 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்தை பார்த்தது ஒரு சிறப்பு. அதே சமயத்தில் குரு சுக்கிரனையும் பார்த்து செவ்வாயையும் பார்த்து லக்னத்தையும் பார்க்கிறது. இதில் ஒரு விஷயம் உற்று பார்த்தீர்களானால் புரியும். லக்ன புள்ளியும் கேதுவனுடைய சாரத்தில், சந்திரனுடைய நின்ற காலம் கேதுவனுடைய சாரத்தில், அடுத்தது சுக்கிரன் என்ற பாதம் கேதுவனுடைய சாரத்தில். பாருங்கள் நண்பர்களே, குரு சந்திரன் சனி இவர்களுக்கு 5இல் சுக்கிரன் குருவனுடைய பார்வை பெறுகிறது. இந்த ஜாதகத்தில் குரு தான் நின்ற நிலையிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறது. அந்த சுக்கிரன் மக நட்சத்திரத்தில் இருக்கிறது. குரு அசுவதி நட்சத்திரத்தில் இருக்குது. ஆக குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் நட்பு நட்சத்திரம் அல்லது ஒரே கிரகத்தினுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கிறது. அடுத்துக்கு இதற்கு இசைவாக 5ஆம் இடத்துக்குரிய அதிபதியான செவ்வாய் சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறது. அந்த சுவாதி நட்சத்திரத்தை செவ்வாய்க்கு கொடுத்துவிட்டு புதனோடு சேர்ந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறது. புதன் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக கேதுவும் ராகுவும் செவ்வாயும் இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ஒரு காதல் திருமணத்தை அரங்கேற்றி தந்திருக்கிறது. செவ்வாயும் ராகுகேதுவனுடைய நட்சத்திரம், சுக்கிரனும் ராகுகேதுவனுடைய நட்சத்திரம், லக்ன புள்ளியும் ராகுகேதுவனுடைய நட்சத்திரம், ராகுவும் ஆயில்ய நட்சத்திரம். ஆக பெருமளவு பாவக்கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இந்த காதல் திருமணம் நடந்தேறி இருக்கிறது. அடுத்து இந்த ஜாதகத்தில் குரு நின்ற வீட்டுக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை, 8ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை, 12ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை. ஆக கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோடு இருக்கிறதை ஒழியே, ஆனால் குரு சந்திரனோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்து, குருவும் சந்திரனும் சேர்ந்திருப்பது சிறப்பு என்று பார்த்தாலும் சனியும் சந்திரனும் சேர்ந்திருப்பது பலமான புணர்வு யோகம். செவ்வாய் சனி ஒருவருக்கொருவர் பார்ப்பது என்பது அவ்வளோ சிறப்பானதல்ல. செவ்வாயும் சனியும் சேர்ந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறது. செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறது, சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறது, புதன் ராகு தன்னுடைய சப்தம பார்வையாக பார்க்கிறது. ஆக 4ஆம் இடத்திற்கு குருவனுடைய தொடர்பு, சனியினுடைய தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு, புதன் கேதுவனுடைய தொடர்பு, கேதுவனுடைய தொடர்பு. ஆக 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. ஏனென்று கேட்டீர்கள், ஒரு பாவத்திற்கு எத்தனை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் எத்தனை கிரகங்கள் தொடர்பு பெறுகிறதோ அந்த அத்தனை கிரகங்களினுடைய காரகத்துவங்கள் மூலமாகவும் அத்தனை கிரகத்துவனுடைய உறவுகள் மூலமாக இவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் இதில் 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக ஜீவன பார்வையாக பார்ப்பது என்பது சால சிறந்த விஷயம். செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையாக பார்ப்பதும் சால சிறந்த விஷயம். புதன் கேது, புதன் ராகு இயல்பாக சப்தம பார்வையை பார்க்கிறது. மற்றபடி ஜாதகம் ஓரளவு திருப்திகரமான நிலையில் இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கே லக்னத்துக்கு 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தில் புத்திர காரகன் என்று ஒருவருக்கொருவர் சப்தம பார்வையில் இருப்பது, சப்தமத்தில் இருப்பது நல்ல குழந்தைகளுக்கு வழியை உண்டு பண்ணுகிறது. இருந்தாலும் 8க்குரியவனுடைய தொடர்பு இருக்கிறது என்பது குழந்தைகளால் இந்த காதல் தாய் தந்தைக்கு சின்ன சின்ன அவஸ்தைகளும் சிரமங்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தவிர மற்றபடி ஜாதகம் சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் இவருடைய காதல் திருமணம் என்பது பாவக்கிரகங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்ததனால் சுக்கிரனும் சந்திரனுமான கலஸ்திரகார கிரகங்கள் மற்றும் பாலுணர்வு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் 3-11 அமர்ந்திருக்கிறது என்பது சால சிறந்த விஷயம். இவர்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்காரன் அவனுடைய ஸ்தானத்துக்கு
நாடகஸ்தானத்தில் இருப்பது என்பது சற்று ஏற்ற இறக்கம் உள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது பூர்வீகத்தில் இல்லாத இருக்கும் பட்சத்தில் இவர்கள் மிகப்பெரிய நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த கிரகங்கள் உண்டு பண்ணி தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது சேலம் மாவட்டத்தில் பிறந்த ஒரு ஜாதகம். இவருடைய வாழ்க்கை துணை சென்னையில் இருப்பவர், சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். இந்த காதலை தந்தது இன்று இருக்கக்கூடிய நவீன ஈவு இறக்கமில்லாத அரக்கன் என்று சொல்லக்கூடிய செல்போன் தான் இந்த காதலை தந்தது என்பது சார்ந்த தகவல் தான் இங்கு மேலும் சிறப்பான விஷயம். இந்த செல்போன் ஏன் இதை தந்தது, எந்த வகையில் செல்போன் தந்தது என்று பார்க்கும் பொழுது நன்றாக பாருங்கள் நண்பர்களே. நில கிரகமும் காற்று கிரகமுமான சனி நெருப்பு ராசியில் இருக்கிறது. ரிஷபம், கன்னி, மகரம் இந்த மூன்றும் நிலராசி. மிதுனம், துலாம், கும்பம் இந்த மூன்றும் காற்று ராசி. இந்த நிலராசிக்கும் காற்று ராசிக்கும் சொந்தமான கிரகம் நெருப்பு ராசியிலிருந்து நெருப்பு கிரகத்தால் பார்க்கப்பட்டது. ஆக பற்ற வைக்காமலே பற்றி கொண்டது காதல் என்பதுதான் அடியனுடைய தாழ்மையான கருத்து. சரி நண்பர்களே, இப்படி மேலும் நிறைய ஜாதகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு 12 ஜாதகமாக பார்ப்போம். இதில் கூடுமான வரையில் உங்களுடைய எண்ணங்களை தெரியப்படுத்துங்கள். அது எனக்கு மேலும் அதிகமான தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஆர்வத்தையும் கூட்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் வலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.